கஃபே ஒர்க் ஷாப் வந்தவரு 10 வருஷமா எப்படி இந்த கிரில்லரை மெயின்டெயின் பண்றீங்கன்றது கேட்டிருந்தாரு. இந்த சாண்ட்விச் கிரில்லரை எப்படி கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்றது, அதே மாரி இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றத பாத்துடலாம். பரவலா ஃபுட் இண்டஸ்ட்ரியில இந்த மாரி கிரிடில், ஓவன் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கிரில் கிளீனர் சொல்யூஷன பயன்படுத்துவோம். முதல்ல கிரில்லர ஆன் பண்ணிட்டு, அத வந்து ஒரு 60 டிகிரி டெம்பரேச்சர்ல வச்சுருங்க. இந்த கிரில் கிளீனர் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கண் எரிச்சலையும், கை எரிச்சலையும் கொடுக்கும். அதனால சேஃப்டி பிரிகாஷனா கிளவுஸ், காகல்ஸ்லாம் போட்டுக்கங்க. கிரில்லர்ல 60 டிகிரி டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு, இந்த கிரில் கிளீனர் சொல்யூஷன ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈர துணிய வச்சு நல்லா தொடச்சு எடுத்துருங்க. 1க்கு 2, 3 முறை நல்லா கிளீன் பண்ணி தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறமா, வழக்கம் போல ஆயில் சீசன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்ப இதோட பெனிஃபிட்ஸ் பாத்துடலாம். ஃபுட்டோட குவாலிட்டி, ஹைஜீன் அண்ட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எக்யூப்மெண்ட்டோட செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு இது 10 வருஷம் வந்திருக்கு. எலக்ட்ரிசிட்டிய வந்து நம்மளால எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும். ரிப்பேர் காஸ்ட்ட இது சேவ் பண்ணும். இதுல ரெடி ஆகக்கூடிய ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஈவனா குக் ஆகி நல்ல எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகும். இத டிசிப்ளினா மெயின்டெயின் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, லாங் ரன்ல அது இன்வெஸ்ட்மென்ட் ஆகும். இல்லன்னா அது நஷ்டத்த தான் விளைவிக்கும். இந்த கிரில் கிளீனரோட லிங்க் வேணும்னா பயோல இருக்கு. செக் பண்ணி பாருங்க.